அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இவ்வளவு நாட்களாக நாம் தமிழ் கட்சியோடைய நிர்வாகிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சீமானோட விஜய் ஒப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல் தடவையாக ஜோதிடர் பாபு அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. ஜோதிடர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே பிரபலமான ஒரு ஜோதிடராக இருந்துட்டு இருக்காரு. இவர் சொல்லக்கூடிய ஜோசியம் உண்மையாகதோ இல்லையோ, இவர் ஜோசியம் சொல்லக்கூடிய முறை தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே அதிகமாக ஈர்த்திருக்கு. ஒருவித அந்நிய பாஷையில பேசுறதுனாலையும் ஒரு சில செய்கைகள் இவர் பண்றது நகைச்சுவையாக இருந்தாலும் இவர் கணித்த பல விஷயங்கள் உண்மையான ஒரு காரணத்தினாலேயே இவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இவர் சொன்னா நிச்சயமாக பலிக்கும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பல பேர் நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சீமான் ஆரம்ப காலத்துல 1% வாக்கு வங்கி வாங்கும் போதே அந்த விஷயத்தை ரொம்ப சரியாக கணிச்சு இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னும், அதற்கு பிறகு இவர் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் இந்த தருணத்துல தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பிடிப்பாரு, தமிழ்நாட்டை அங்கீகரிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருந்த தருணத்துல தான் சீமான் பாத்தீங்கன்னா மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் நாம் தமிழ் கட்சியை மாத்திருந்தாரு. இப்படி எல்லா விஷயங்களுமே நாம் தமிழ் கட்சி குறித்து வரும்போது ரொம்பவே உண்மையாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் சொல்ற காரணத்தினால ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லிட்டா நிச்சயமாக பலிக்கும் அப்படின்னு தான் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நம்பிக்கை பொய்யாகிடவே கூடாது அப்படின்றதுனால ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் குறித்த கேள்வி வந்தாலே ரொம்ப நிறுத்தி நிதானமாக என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத கணிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வகையில தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல நெறியாளர் பாத்தீங்கன்னா விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு மோதல் ஏற்படுது, அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது விஜயும் சீமானையும் ஏங்க ஒப்பிடுறீங்க அப்படின்னும், 15 வருஷமாக அரசியல் கட்சி வச்சிட்டு இருக்க சீமானும் தற்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜயும் ஒன்னா அப்படின்ற ஒரு கேள்விதான் ஜோதிடர் பாபு அவர்கள் எழுப்பியிருக்காரு. இது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல பேர் பேசிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா நான் ஜோசியம் சொல்ற முறையை வச்சு என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஆனா நான் ஜோசியம் சொல்ற முறையினால எவ்வளவு விஷயங்களை சரியாக கணித்திருக்கேன் அப்படின்றத சற்று யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்காரு. இது நேரடியாகவே சீமானுடைய அரசியலை தான் குறிக்குது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.